2000 கைகள் உள்ள தெய்வம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப காரணம் என்ன? தட்சிணாகப்பட்டவன் சிவபெருமானுக்கு யாசகம் கொடுக்காமல் அந்த விழாவை தொடங்கிட்டான், யாகத்தை தொடங்கிட்டான். இப்ப யாகத்தை தொடங்கின உடனே பார்வதிக்கு கோபம் வருது. என்னடா நம்ம குடும்பத்துக்கு இவன் வந்து நமக்கு வந்து யாசகம் கொடுக்காம ஒரு விழாவை தொடங்குறானே, யாகத்தை தொடங்குறானே, அப்ப மருமகன் கூட கொஞ்சம் கூட மதிக்காம இந்த மாதிரி ஒரு யாகத்தை தொடங்கியிருக்கானே அப்படின்னு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கோபம். கோபமாக இருந்தாலும் பரவாயில்லை, பார்வதி போறா, கேட்டுட்டு வரேன், நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்றா. சரி போக கூடாதுன்னு தடுக்கிறார். இல்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா போயிருச்சு. போன உடனே தந்தை வீட்டுக்கு போயிட்டா. தந்தை வீட்டுக்கு போன பிறகு அங்கே என்ன செய்யறேன், நீ எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு மகளை கேவலமாக பேசின உடனே அங்கே இருந்து கோபிச்சு திரும்பி வர்றான். அப்ப திரும்பி வந்த உடனே சிவபெருமான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறார். நீ போக கூடாது, என் சொல்ல நீ மீறி போன அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வந்த உடனே உடம்புல எப்படியாவது சிவபெருமானுடைய உடம்புல பாதி இடத்தை நான் பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டு சிவபெருமானு கிட்ட வெற்றி கொண்டதுனாலதான் திருவெற்றியூர் பக்கத்துல திருவெற்றியூர் அப்படின்னு பேர் இருக்கு. அதே மாதிரி பாகம்பிரியால் உடம்புல பாதி இடம் கொடுத்ததுனாலதான் பாகம்பிரியால் அப்படிங்கிற பேர் வந்து நடந்த சம்பவங்களும் அங்கேதான். அப்பதான் பார்த்தாரு சிவபெருமானா பார்த்தாரு, விஷத்தை சாப்பிட்டாரு. விஷத்தை சாப்பிட்டதுனால இந்த தொண்டையில தங்குச்சு. இந்த தொண்டையில இருந்த விஷமாகப்பட்டது ஒரு தெய்வமாக மாறி நெற்றி வெளியே வந்துச்சு. நெற்றி வெளியே வந்து வெடித்து கொண்டு 1000 தலைகளாகவும் என்ன 2000 கைகள்